இந்த வீடியோவில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்டா என்ன அண்ட் இது மூலமாக வந்து நம்மளுடைய பிஸ்னஸை வந்து நம்ம என்ன மாதிரி க்ரோ பண்ணிக்கொள்ளலாம், இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. முதலாவது சோஷியல் மீடியா சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது, டிக்டாக் இருக்குது, யூடியூப் இருக்குது, லிங்க்டின் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. பின்ட்ரெஸ்ட் இருக்குது, குவாரா இருக்குது, ரெடிட் இருக்குது. ஸோ நீங்கள் முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை ஆன்லைனுக்கு கொண்டு வாரீங்கன்னு சொன்னால் எந்த சேனல்ஸில் உங்களுடைய ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய கண்டென்ட்டை போடுறதுக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பேஜில் நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை வந்து அப்லோட் பண்ணுவீங்க, சரியா? இது ஓகே. பிகாஸ் நம்மளுடைய ஏஷியன், இப்போது இந்தியன் அண்ட் ஸ்ரீலங்கன் இந்த மாதிரி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும். பட் இதே விஷயம் நீங்கள் கொண்டு போய் ஒரு பின்ட்ரெஸ்ட்டும் ஒரு சோஷியல் மீடியா சேனல்ஸ்னு சொல்லி உங்களுடைய எஃபர்ட்டை பின்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா இருந்தால் அங்கே வந்து உங்களுடைய ஒரு கன்வர்ஷன் அண்ட் ட்ராஃபிக்ன்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், சரியா? ஸோ நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களுடைய ஆடியன்ஸ் முதலாவது வந்து எந்த சோஷியல் மீடியா சேனல்ஸில் அதிகமாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆன்லைனுக்குள்ளே வந்தாலே எல்லாமே கண்டென்ட் தாங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போடக்கூடிய இமேஜஸாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே கண்டென்ட் தான். ஸோ இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய எல்லா போஸ்டிங்கும் வரப்போகுது. ஸோ நீங்கள் முதலாவது உங்களுடைய கண்டென்ட்டை வந்து பில்ட் பண்ணுவீங்க. இந்த கண்டென்ட்டை பில்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் சில மார்க்கெட்டிங் கலண்டர்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டிங் கலண்டரில் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் என்னென்ன, அதாவது இந்த மாதத்தில் என்னென்ன போஸ்ட் போட போகிறீங்கன்னு சொல்லி எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த மாதம் வந்து டீச்சர்ஸ் டே வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டீச்சர்ஸ் டேக்குரிய போஸ்ட், சரி, அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் ஆல்ரெடி டிசைன் பண்ணி உங்களுடைய மார்க்கெட்டிங் கலண்டரில் இந்த டேட்டில் வருது, நான் இந்த டேட்டில் அதோட டைட்டில் இது தான், அதோட டிஸ்கிரிப்ஷன் இது தான், அண்டு அதோட இமேஜ் இது தான், அண்டு மேபி அதோட இன்ஸ்டாகிராம் ஹேஷ்டேக் இது தான், எல்லாமே நீங்கள் போட்டுக்கொள்வீங்க. அண்டு அந்த டீச்சர்ஸ் டே வரும்பொழுது ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ஆல்ரெடி மார்க்கெட்டிங் கலண்டர் ஓப்பன் பண்ணி, ஆல்ரெடி நீங்கள் செஞ்சு வச்ச மார்க்கெட்டிங் கலண்டரை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் போஸ்ட் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. ஸோ இது மூலமாக என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு ஃப்ரீக்வன்சியாக, இப்போ நீங்கள் இந்த மாதம் என்னென்ன போஸ்ட் போட போகிறீங்கன்னு ஆல்ரெடி வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த போஸ்ட்டை நீங்கள் ஒரு ஃப்ரீக்வன்சியில் அப்லோட் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. அதாவது ஒரு மாதத்தில் நீங்கள் இத்தனை போஸ்ட் போட போகிறீங்கன்னா அத்தனை போஸ்ட்டை வந்து போட்டுருவீங்க. ஒரு வீக்கில் அதில் இத்தனை போஸ்ட்டுனா அந்த வீக்கோட போஸ்ட்டை வந்து நீங்கள் அந்த வீக்கில் அப்லோட் பண்ணிடுவீங்க. இதை நீங்கள் மெனுவலாகவும் அப்லோட் பண்ணலாம், சில டூல்ஸை வச்சு நீங்கள் ஷெடியூலும் பண்ணிவிட்டு அந்த மாதத்தில் ஆட்டோ போஸ்டிங் நீங்கள் விடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சோஷியல் மீடியா சேனல்ஸை மெயின்டைன் பண்ணலாம். இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாக நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸுக்குரிய ஹேஷ்டேக் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது, இந்த நிறைய சோஷியல் மீடியா சேனல்ஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஹேஷ்டேக்கை தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த ஹேஷ்டேக் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பலவிதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இதில் ஒன்று தான் ஹேஷ்டேக். ஸோ இந்த ஹேஷ்டேக் வந்து உங்களுடைய பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 50 to 100 நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கொள்வீங்க. இதில் நீங்கள் ஒரு 5 to 10 ஹேஷ்டேக் வந்து எவ்ரி போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து உங்களோட சோஷியல் மீடியா சேனல்ஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா சேனல்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணி இதோட ஃபைனல் கோல் எதுவாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டுக்கு ட்ராஃபிக்கை கொண்டு வரதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு ட்ராஃபிக்கை கொண்டு வந்து இங்கே ஒரு சேல்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வர போகிறீங்களா இருந்தால், இந்த எல்லா சோஷியல் மீடியா சேனல்ஸையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது மூலமாக, அதாவது ஆர்கானிக் ட்ராஃபிக்கில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது மூலமாக நீங்கள் சேல்ஸ் ஒன்று கொண்டு வரலாம். இப்போது நிறைய பேர் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குது, நான் சொன்ன மாதிரி டிக்டாக் இருக்குது, யூடியூப் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரீக்வன்சியில் அப்லோட் பண்ணணும். அண்ட் உங்களோட கண்டென்ட்டை வந்து SEO ஆப்டிமைஸ்டாக நீங்கள் போடலாம். இப்போ அடுத்தது, இப்போ டிக்டாக்னு எடுத்துக்கோங்க. டிக்டாக்ல வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோஸை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரே ஃப்ரீக்வன்சியில் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஹேஷ்டேக் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ஹேஷ்டேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இப்போ யூடியூப்னு எடுத்துக்கோனீங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் ப்ராசஸிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பால் ப்ராடக்ட் தயாரிக்கிற ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க, சரியா? இது வந்து ஒரு பசு பால்லேருந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரித்து கொடுக்குறீங்க. இப்போது இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு சொன்னால், நீங்கள் யூடியூபுக்கு போய் நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம். பசுலேருந்து ஆர்கானிக்காக வந்து நீங்கள் பசு பாலை வந்து கறக்கிற மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி, அதாவது ப்ராசஸிங் வீடியோஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம்.
இது மூலமாக நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து வைரல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் மூலமாக வந்து உங்களுக்கு நிறைய டிராஃபிக் வந்து உங்களோட அதர் சோஷியல் மீடியா சேனல்ஸுக்கும் வரும் அண்ட் உங்களுடைய வெப்சைட்டுக்கும் வரும். சரியா? ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்டு மறக்காமல் வந்து நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச். பை.